எல்லாருக்கும் வணக்கம். இந்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜெனரல் நாலேட்ஜ்ல சில மிஸ்செலேனியஸ் டாபிக்ஸ்லாம் பார்க்க போறோம். அதாவது உங்க சியூஇடி எக்ஸாம்ஸ்க்கும், டிசைன் எக்ஸாம்ஸ்க்கும் சில மிஸ்செலேனியஸ் டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். அந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் நம்ம இனிமேல் வர வகுப்புல ஒரு பார்ட்டா பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம மோஸ்ட்டா என்ன பார்ப்போம்னா, நம்ம இந்தியன் ரயில்வேஸ் சார்ந்து, அதுக்கப்புறம் இந்தியன் ரோட்வேஸ், அதுக்கப்புறம் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அந்த மாதிரி சில முக்கியமான இன்ஸ்டிடியூஷன்ஸ், நேஷனல் போர்ட்ஸ் பத்தி பார்ப்போம். அதே மாதிரி நம்ம இந்தியால இருக்கிற சாயில் வகைகள், அதாவது மண் வகைகள் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னென்ன கிராப்ஸ்லாம் நம்ம இந்தியாவில் விளைவிக்கிறோம், அது பற்றிலாம் நம்ம பார்ப்போம். அது சார்ந்த கொஷின்ஸ்லாம் நமக்கு ப்ரீவியஸ் இயரில் வந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் பார்ப்போம். இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் இருக்கும், அதுவும் நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்போ உங்களுக்கு பயிற்சி தாள் கொடுத்துருப்பாங்க. அந்த பயிற்சி தாளில் உங்களுக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் இருக்கும், அதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு சில கொஷின்ஸும் இருக்கும். அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் கிளாஸ் நடக்கும் போதே பாருங்கள், ஒரு கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா சால்வ் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன டாபிக் பார்க்கலாம்னா, நம்ம ரயில்வேஸோட ஜோன்ஸ், அதாவது நம்ம ரயில்வேஸ் இந்தியன் ரயில்வேஸை வந்துட்டு ஜோன் வைஸ் பிரிச்சிருக்காங்க. அந்த ஜோன்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எந்தெந்த ஊரில் இருக்குது அப்படின்னு நம்ம கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ டோட்டலாக நமக்கு மொத்தம் 17 ஜோன்ஸ் இருக்குது. அந்த 17 ஜோன்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எந்தெந்த ஊரில் ஒரு எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதை நம்ம மேப் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இதெல்லாம் தான் 17 ஜோன்ஸ் ஆக்சுவலாக. ஸோ முக்கியமான ஜோன்ஸ் ஃபஸ்ட்டு என்னென்னு நம்ம பார்ப்போம். உங்கள் ஒர்க் ஷீட்டில் வந்துட்டு மேப் இருக்கும், அதை வச்சு நம்ம சால்வ் பண்ண பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ மேப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நார்த்து சவுத் வெஸ்ட் ஈஸ்ட் போட்டுக்கணும். இது நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு. ஸோ ரயில்வேஸில் நார்தர்ன் ஜோன், சதர்ன் ஜோன், ஈஸ்டர்ன் ஜோன், வெஸ்டர்ன் ஜோன் ஒன்று இருக்குது. நமக்கு தெரிஞ்ச முதல்ல முக்கியமான சிட்டிஸ் வச்சு ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணலாம். டெல்லி தெரியும், அதுக்கப்புறம் நமக்கு மும்பை தெரியும், கரெக்டாக? மும்பை, அப்புறம் சென்னை தெரியும், அதுக்கடுத்து கொல்கட்டா. ஸோ இந்த ஊரில் இருக்கிற இந்தியன் ரயில்வே ஜோன்ஸ் வந்துட்டு என்னென்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். டெல்லியில் வந்து நார்தர்ன் ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. கொல்கட்டாவில் வந்துட்டு ஈஸ்டர்ன் ரயில்வே, அதுக்கப்புறம் சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. சென்னையில் வந்து சதர்ன் ரயில்வேஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ். மும்பையில் வந்துட்டு வெஸ்டர்ன் ரயில்வேஸ், அதுக்கப்புறம் சென்ட்ரல் ரயில்வேஸ், இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு மும்பையில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு நம்ம முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ரயில்வே ஜோன்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸு. இதுக்கு அடுத்து சில முக்கியமானதெல்லாம் இருக்குது. அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ன்னு இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு ரயில்வே ஜோன் இருக்குது. நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ரயில்வேஸ் அப்படின்னு இருக்குது. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அசாமில் குவாஹாத்தி அப்படின்ற ஊரில் இருக்குது. ஸோ சில முக்கியமான ஜோன்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, இப்போ கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, சென்ட்ரல் ரயில்வேஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன்ஸில் வந்துட்டு சென்னை, மும்பை, கொல்கட்டா, டெல்லி, இப்படி தான் நமக்கு கொஷின்ஸ் இருக்கும் மோஸ்ட்டாக. ஸோ இந்த ரயில்வே ஜோனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு நம்ம தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ முக்கியமான ஜோன்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வேறு ஜோன்ஸ் கேட்டாலுமே நமக்கு எலிமினேட் பண்ணி பண்ணுறதுக்கு ஆன்சர் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது என்னென்ன, நார்தர்ன் ரயில்வேஸில் வந்துட்டு நியூ டெல்லி பார்த்தோம், கரெக்டாக? அடுத்து கொல்கட்டாவில் 2 இருக்குன்னு பார்த்தோமா, ஈஸ்டர்ன் ரயில்வே ஒன்று, அதுக்கப்புறம் சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே ஒன்று. மும்பையில் 2 இருக்குது, கரெக்டாக? சென்ட்ரல் ரயில்வே, வெஸ்டர்ன் ரயில்வே. அதுக்கப்புறம் சதர்ன் ரயில்வேல என்ன இருக்குது, சென்னை தான் சதர்ன் ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர்ஸ். இது தவிர்த்து நம்ம ஒரு 2-3 முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும்னா என்ன சொல்லியிருந்தோம், நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ரயில்வே, அது வந்து குவாஹாத்தி, இது வந்து அஸ்ஸாம் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நார்த் வெஸ்டர்ன் ரயில்வேங்கிறது ஜெய்ப்பூர், நார்த் சென்ட்ரல் ரயில்வேங்கிறது அலகாபாத், நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வேங்கிறது கோரக்பூர். இந்த மாதிரி எந்தெந்த ஜோன்ஸ் வந்துட்டு அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு எந்தெந்த ஊரில் இருக்குது, எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இது சார்ந்த கொஷின்ஸும் வரும். இது ஒரு முக்கியமான ரயில்வே ஜோன், கொன்கன் ரயில்வேன்னு இருக்குது பார்த்தீங்களா, நாவி மும்பை, இது மகாராஷ்டிராவில். ஸோ இது ஒரு ரயில்வே ஜோன். ஸோ ரயில்வே ஜோன்ஸ் வச்சு ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம ரோட்வேஸ் பார்க்கலாம். ஸோ ரோட்வேஸில் நீங்கள் கோல்டன் குவாட்ரிலேட்டரல் படிச்சிருப்பீங்க, நார்த் சவுத் காரிடார் படிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் வெஸ்ட் ஈஸ்ட் காரிடார் படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி அந்தந்த ரோட்வேஸ் வந்துட்டு எந்தெந்த ஸ்டேட்ஸில் வருது, எங்கேருந்து எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுது, அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட் என்னென்னா கோல்டன் குவாட்ரிலேட்டரல். இது வந்து இதோட லென்த் எவ்வளோ, 5846 கிலோமீட்டர் லாங் ரோடு வந்துட்டு 4/6 லைன்ஸ், அதாவது 4 லைன்ஸும் இருக்கும், 6 லைன்ஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு தேவை அதோட லென்த் என்ன, எந்தெந்த சிட்டிஸ் அது கனெக்ட் பண்ணுது அப்படின்னு தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது டெல்லி, கொல்கட்டா, சென்னை, மும்பை, திருப்பி டெல்லியிலே வந்து கனெக்ட் ஆகுது. நம்ம பார்த்தோம்ல இதுக்கு முன்னாடி, டெல்லி, இங்கே வந்து கொல்கட்டா, இங்கே வந்து சென்னை, இங்கே வந்து மும்பை. நம்ம இதுதான் கோல்டன் குவாட்ரிலேட்டரல்னு சொல்லுவோம், கரெக்டாக?
ஸோ இந்த மேஜர் சிட்டிஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுது. இதுக்கு இன்பிட்வீனில் என்னென்ன சிட்டிஸ் இருக்குன்னு நீங்கள் மேப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆர்எல்ஸ் உங்கள் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா இதோட மேப் இருக்கும், எந்தெந்த சிட்டிஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுதுன்னு அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நமக்கு கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா கோல்டன் குவாட்ரிலேட்டரில் எந்த சிட்டியெல்லாம் கனெக்ட் பண்ணுது அப்படின்றது கூட நம்ம கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ கோல்டன் குவாட்ரிலேட்டருங்கிறது இவ்வளோ லென்த்து, அதுக்கப்புறம் இந்த சிட்டிஸை கனெக்ட் பண்ணுது. இந்த ப்ராஜெக்ட் வாஸ் லான்ச்ட் இன் 1999. இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது தவிர்த்து நார்த் சவுத் காரிடார்னு ஒன்று இருக்குது. அதாவது நார்த்லேருந்து இந்தியாவோட சவுத் வரைக்கும் ஒரு ரோடுவேஸ் இருக்குது. அது என்னன்னா அது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஸ்ரீநகர் அப்படின்ற ஒரு ஊரில் இருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும், அதாவது தமிழ்நாடுல கன்னியாகுமரி வரைக்கும் கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நார்த் சவுத் காரிடார். இந்த நார்த் சவுத் காரிடார் வந்துட்டு எந்தெந்த ஸ்டேட்ஸில் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மேப் காட்டுறேன். ஸோ இந்த மேப் எடுத்திங்கன்னா நார்த் சவுத் காரிடார் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது எந்தெந்த ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம். இங்கே ஆரம்பிச்சு, அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர், கரெக்டாக இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதுக்கடுத்து பஞ்சாப் ஹரியானா, அதுக்கப்புறம் நியூ டெல்லி, இது வந்து யூடி, கரெக்டாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு யூடி. அடுத்து வேறு எந்தெந்த ஸ்டேட்ஸ் வழியாக போயிருந்தது நீங்கள் இந்த மேப்லேயே பார்க்கலாம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ், அப்புறம் மத்திய பிரதேஷ், இங்கே மகாராஷ்டிரா, அப்புறம் தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா. ஸோ எந்தெந்த ஸ்டேட்ஸ்லேருந்து வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது ஸ்டார்டிங் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஆரம்பித்து தமிழ்நாடு வரைக்கும் வருது. ஸோ இன்பிட்வீனில் எந்தெந்த ஸ்டேட்ஸ் வழியாக இந்த ரோடு வந்து பாஸ் ஆகுது அது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எந்த ஊரில் ஸ்டார்ட் ஆகுது, ஸோ ஸ்ரீநகரில் ஆரம்பித்து கன்னியாகுமரியில் முடியுது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் நார்த் சவுத் காரிடார் பற்றி. இதே மாதிரி ஈஸ்ட் வெஸ்ட் காரிடார் இருக்குது, அதாவது ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் வர காரிடார். இந்த மேப்லேயே பாருங்கள், ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் வர காரிடார். ஸோ இது எங்கேருந்து எங்கே வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஈஸ்ட் வெஸ்ட் காரிடார் வந்துட்டு சில்சர் இன் அசாம், அதாவது அசாம் ஸ்டேட்டில் சில்சர் அப்படின்ற ஒரு ஊரில் ஆரம்பிச்சு வித் த போர்ட் டவுன் ஆஃப் போர்பந்தர் இன் குஜராத்ன்ற மாநிலத்தில் போர்பந்தர் அப்படின்ற ஒரு போர்ட்டில் முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட லென்த் எவ்வளோ, 3640 கிலோமீட்டர். ஸோ குஜராத்தில் போர்பந்தர் அப்படின்ற இடத்துல வந்து முடியுது. எங்கே ஸ்டார்ட் ஆகுது, அசாமில் சில்சர் அப்படின்ற ஒரு ஊரில் ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த நார்த் சவுத் காரிடார் வந்து நடுவில் ஒரு இடத்துல ஜாயின் ஆகுது, கரெக்டாக அது எந்த ஊரில் அப்படின்றது கூட நம்ம கொஷின்ஸ் வரும். இந்த 2 காரிடார்ஸ் இன்டர்செக்ட் அட் ஜான்சின்னு ஒரு ஊரில் தான் இந்த 2 காரிடாரும் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு. ஸோ நம்ம கொஷின்ஸ் வந்துட்டு எப்படி வேணால் வரலாம். இப்போ நம்ம நார்த் சவுத் காரிடாருக்கு வந்துட்டு எந்தெந்த ஸ்டேட்ஸ் வழியாக போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோமா, அதே மாதிரி நீங்கள் ஈஸ்ட் வெஸ்ட் காரிடார், அதாவது அசாமில் ஆரம்பிச்சு குஜராத்தில் முடியுதுன்னு சொன்னோமா, இன்பிட்வீனில் எந்தெந்த ஸ்டேட்ஸ் வழியாக அந்த ரோட்வேஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது இன்டர்செக்ட் ஆகிற இடம், அதாவது நார்த் சவுத் காரிடாரும் ஈஸ்ட் வெஸ்ட் காரிடாரும் எந்த இடத்துல ஜாயின் ஆகுது, மீட் ஆகுது அப்படின்னா ஜான்சி அப்படின்ற ஊரில், அது வந்து மத்திய பிரதேசில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்தெந்த ஸ்டேட்ஸில் வருது, எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே எண்ட் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த காரிடார்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம ரயில்வேஸ் பார்த்தோம், ரோட்வேஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் நம்ம நேஷனல் வாட்டர்வேஸ் சிலது முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது இன்லேண்டில் இருக்கிற ரிவர்ஸில் வந்துட்டு சில கப்பல் போக்குவரத்து, அதாவது ஷிப்பிங் பண்ணுவாங்க, அதுக்குன்ட்டு சில முக்கியமான நேஷனல் வாட்டர்வேஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நேஷனல் வாட்டர்வே 1, இது பாருங்கள், இட் எக்ஸ்டென்ஸ் பிட்வீன் ஹால்டியா அண்ட் அலகாபாத், மெஷர்ஸ் 1620 கிலோமீட்டர் அண்ட் இன்க்ளூட்ஸ் த ஸ்ட்ரெச்சஸ் ஆஃப் கங்கா, பகிரதி, ஹூக்ளி ரிவர் சிஸ்டம். எந்தெந்த ரிவர் சிஸ்டமில் இருக்குது அப்படின்னா கங்கா, பகிரதி, ஹூக்ளி. அதாவது ஹால்தியா அப்படின்ட்டு வெஸ்ட் பெங்கால்லேருந்து அலகாபாத் உத்தரப்பிரதேஷ் வரைக்கும் இருக்குது இந்த நேஷனல் வாட்டர்வே 1. எந்தெந்த ரிவர்ஸ் இது கனெக்ட் பண்ணுது, கங்கா, பகிரதி, ஹூக்ளி ரிவர் சிஸ்டம். அதுக்கப்புறம் நேஷனல் வாட்டர்வே 2 இருக்கா, இது எந்த ஸ்ட்ரெச்லேருந்து எந்த ஸ்ட்ரெச் இருக்குது, திஸ் வாட்டர்வே இன்க்ளூட்ஸ் அ ஸ்ட்ரெச் ஆஃப் பிரம்மபுத்திரா ரிவர். ஸோ நேஷனல் வாட்டர்வே 2ங்கிறது எந்த ரிவர் சிஸ்டமில் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டாங்கன்னா பிரம்மபுத்திரா ரிவர் சிஸ்டமில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எந்த ஊர்லேருந்து எந்த ஊர் கனெக்ட் பண்ணுதுன்னா தூப்ரிலேருந்து சாதியா, a distance of 891 கிலோமீட்டர் அப்படின்ட்டு. ஸோ நமக்கு கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னா, நேஷனல் வாட்டர்வே 2ங்கிறது எந்த ரிவர் சிஸ்டமில் இருக்குது அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. நம்ம பிரம்மபுத்திரா ரிவர் அப்படின்னு சொல்லுவோம். ஆரல்ஸ் அது எந்த ஊர்லேருந்து எந்த ஊர் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க, தூப்ரிலேருந்து சாதியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து நேஷனல் வாட்டர்வே 3 இருக்குது. இது வந்து திஸ் வாட்டர்வே எக்ஸ்டென்ஸ் பிட்வீன் கொல்லம் அண்ட் கோட்டப்புரம். அதாவது கொல்லம் அப்படின்ற ஒரு ஊர்லேருந்து கோட்டப்புரம் அப்படின்ற ஊர் இந்த ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த ஃபர்ஸ்ட் நேஷனல் வாட்டர்வே இன் த கண்ட்ரி வித் 24-hour நேவிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் அலாங் இட்ஸ் என்டையர் ஸ்ட்ரெச் ஆஃப் 205 கிலோமீட்டர். ஸோ நம்ம நேஷனல் வாட்டர்வேனா
எந்த ஊர்லேருந்து எந்த ஊர் கனெக்ட் பண்ணுதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம 3 நேஷனல் வாட்டர்வேஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு கங்கா ரிவர் சிஸ்டமில் இருக்குது. செகண்ட் நேஷனல் வாட்டர்வே வந்துட்டு பிரம்மபுத்திரா ரிவரில் இருக்குது. தேர்டு நேஷனல் வாட்டர்வே வந்துட்டு கேரளா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ எந்த ஊர்லேருந்து எந்த ஊர் கனெக்ட் பண்ணுது, எந்த ஸ்டேட்டில் இருக்குது, எந்த ரிவரில் இருக்குது, எவ்வளோ லென்த் அந்த நேஷனல் வாட்டர்வே, அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது பேஸ்ட் கொஷின்ஸும் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து வந்து போர்ட்ஸ், இந்தியாவில் இருக்கிற மேஜர் போர்ட்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு. இப்போ இந்த வெஸ்ட் கோஸ்ட்லேயும் ஈஸ்ட் கோஸ்ட்லேயும் தான் நமக்கு போர்ட்ஸ் இருக்கும். ஸோ சி பார்டர் இருக்குது, அதாவது சி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற ஸ்டேட்ஸ் என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். குஜராத், அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, அப்புறம் கர்நாடகா, இங்கே கோவா இருக்குது, அடுத்து கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால். கரெக்டா? ஸோ ஈச் ஸ்டேட்ஸில் என்னென்ன மேஜர் போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன, குஜராத்தில் தீன் தயாள் போர்ட் அப்படின்னு இருக்குது. அதுக்கு அடுத்து மகாராஷ்டிராவில் மும்பை போர்ட் ட்ரஸ்ட், அதே மகாராஷ்டிராவில் இன்னொரு போர்ட் இருக்குது பாருங்கள், ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட். ஸோ மும்பையில் 2 போர்ட்ஸ் இருக்குது. அடுத்து கோவாவில் போர்ட் ஆஃப் மர்மகோ. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் வெஸ்ட் கோஸ்ட்டில் இருக்கிற போர்ட்ஸ், அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் கோஸ்ட் போர்ட்ஸ்னு நம்ம பிரித்து வச்சுக்கலாம். ஸோ இந்த குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, ஸோ இதெல்லாம் வெஸ்டர்ன் சைடு இருக்கிற போர்ட்ஸ். அதுக்கடுத்து வெஸ்ட் பெங்காலில் ஷியாம பிரசாத் முகர்ஜி போர்ட்டு, கேரளாவில் இருக்கிற போர்ட் பேர் வந்து கொச்சி. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்துட்டு 3 போர்ட்ஸ் இருக்குது. அந்த 3 போர்ட்ஸ் என்னென்னா சென்னை போர்ட் ஒன்று, அதுக்கப்புறம் காமராஜர் போர்ட், அது வந்து எண்ணூர் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தூட்டிக்குரின் போர்ட், தூத்துக்குடியில் வந்துட்டு ஒரு போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒடிஷாவில் பாரதீப் போர்ட்டு, விசாகப்பட்டினம் போர்ட் வந்து ஆந்திர பிரதேஷில் இருக்குது. ஸோ ஈச் ஸ்டேட்ஸில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது, அது வெஸ்ட் கோஸ்ட் போர்ட்டா இல்லை ஈஸ்ட் கோஸ்ட்டா, அதாவது வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் இருக்கா ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் இருக்கா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதுதான் மோஸ்ட்டாக நம்ம கொஷின்ஸாக வரும். ஸோ உங்கள் ஒர்க் ஷீட்ஸில் இந்த போர்ட்ஸ் வச்சு சில கொஷின்ஸ் இருக்கும், நீங்கள் அதை சால்வ் பண்ண பாருங்கள். ஸோ போர்ட்ஸில் மேஜர் போர்ட்ஸ், மைனர் போர்ட்ஸ்ன்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் வந்துட்டு மேஜர் போர்ட்ஸை பார்த்துப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது துறைமுகம், கப்பல் மற்றும் நீர்வழித்துறை அமைச்சகம் வந்துட்டு பெரிய துறைமுகங்களை மேற்பார்வையிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மேஜர் போர்ட்ஸை வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னு நம்ம கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணோம். அடுத்து while மைனர் போர்ட்ஸ் ஆர் மேனேஜ்ட் பை ஸ்டேட்ஸ். ஸோ ஒரு ஸ்டேட்ஸில் வந்துட்டு சின்ன சின்ன துறைமுகங்கள் இருக்கும், அந்த மைனர் போர்ட்ஸ் எல்லாம் அந்தந்த ஸ்டேட்ஸே வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்த மேஜர் போர்ட்ஸ் எல்லாம் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி கீழே வரும், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் கீழே தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் போர்ட்ஸ் வச்சு. ஸோ அடுத்து என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குது பாருங்களேன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ மேஜர் போர்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் நமக்கு ஈஸியான கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் பாருங்கள், சென்னை போர்ட், தூத்துக்குடியின் போர்ட், காமராஜர் போர்ட், பாரதீப் போர்ட். ஸோ இதில் எந்த போர்ட் வந்து தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்றது தான் அந்த கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் என்ன, பாரதீப் போர்ட். இது எந்த ஸ்டேட் ஆக்சுவலாக, ஒடிஷா. ஓகேவா, இது 3 தமிழ்நாட்டில் இருக்கிற மேஜர் போர்ட்ஸ். நமக்கு கொஷின்ஸ் மோஸ்ட்டாக இப்படி தான் இருக்கும், அதாவது இந்த போர்ட் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது, ஆர்எல்ஸ் இந்த போர்ட் வந்து வெஸ்டர்ன் கோஸ்ட் போர்ட்டா இல்லை ஈஸ்ட்டில் இருக்கிற போர்ட்டா அப்படின்னு நம்ம கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தால் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இப்போ அடுத்து என்னென்னா, இந்தியாவில் ஷிப் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்குன்னு ஒரு 4 முக்கியமான இடங்கள் இருக்குது. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஹிந்துஸ்தான் ஷிப்யார்டு இன் விசாகப்பட்டினம், அதாவது ஆந்திர பிரதேஷில் இருக்குது, இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து கார்டன் ரீச் ஒர்க் ஷாப் இன் கொல்கட்டா, இது வந்து வெஸ்ட் பெங்கால். அதுக்கடுத்து மேசகான் டாக் இன் மும்பை, மகாராஷ்டிரா. கரெக்டா? எந்தெந்த ஸ்டேட்ஸ் எந்தெந்த ஊருன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து கொச்சி ஷிப்யார்டு இன் கொச்சி, இது வந்து கேரளாவில். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு கப்பலை வந்து மேனுஃபேக்சர், ஷிப்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸ் அந்தந்த ஸ்டேட்ஸில் அந்தந்த சிட்டிஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ஷிப் ஓனிங் கண்ட்ரி இன் ஏஷியா அண்ட் ரேங்க் 16th இன் த வேர்ல்டு. ஏஷியாவில் செகண்ட் லார்ஜஸ்ட் ஷிப் ஓனிங் கண்ட்ரி, அதுக்கப்புறம் வேர்ல்டில் 16th அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஷியாவில் செகண்டு, வேர்ல்டில் 16th. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கொஷின்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்தியன் ரயில்வேஸ் பார்த்தோம், இந்தியன் ரோட்வேஸில் என்னென்ன ரோட்ஸ்லாம் இருக்குது, நார்த் சவுத் காரிடார், ஈஸ்ட் வெஸ்ட் காரிடார், அப்புறம் கோல்டன் குவாட்ரிலேட்டர்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் முக்கியமான போர்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம், நேஷனல் வாட்டர்வேஸ் பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்து என்னென்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு ஒரு போர்டு இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவில் இருக்க ஏர்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க தான் மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அத்தாரிட்டி பற்றி நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் இன் எந்த இயர், 1995. இட் ப்ரொவைட்ஸ் செக்யூரிட்டி டு இந்தியன் ஏர்போர்ட்ஸ், அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லா ஏர்போர்ட்ஸ்க்கும் வந்துட்டு இந்த அத்தாரிட்டி தான் செக்யூரிட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் கீழே வருது. அதுக்கப்புறம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிரியேட்டிங், அப்கிரேடிங், மெயின்டைனிங் அண்ட் மேனேஜிங் சிவில் ஏவியேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் இந்தியா.
ஸோ ஏர்போர்ட் சம்மந்தப்பட்ட மெயின்டெனன்ஸு, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி எல்லாமே இந்த ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் கீழே வருது அப்படின்னு தெரியும். நம்ம இந்தியாவில் நிறைய ஏர்போர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் முக்கியமாக என்ன தெரிஞ்சு வச்சுக்கலாம், முக்கியமாக மேஜரான ஏர்போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் என்னென்னு எடுத்து பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது இந்தியாவில் இருக்கிற முக்கியமான ஏர்போர்ட்ஸ், அதாவது அதிகமாக எந்த ஏர்போர்ட்ஸில் வந்துட்டு மக்கள் யூஸ் பண்ணுறாங்க, எங்கே அதிகமான பாப்புலேஷன் யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதெல்லாம் நீங்கள் உங்கள் 10th சோஷியல் சயின்ஸ் புக்கில் இருக்கும். அதை எடுத்து நீங்கள் என்னென்ன சிட்டிஸ்ன்னு நீங்கள் எடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த டாபிக் என்னன்னா, இந்தியாவில் இருக்கிற சாயில் டைப்ஸ் பார்க்கலாம். அந்த சாயில் டைப்ஸ்ல என்னென்னலாம் விளைவிக்க முடியும், என்னென்ன கிராப்ஸ்லாம் நம்ம விளைவிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எத்தனை டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இருக்குன்னா, அலுவியல் சாயில், ரெட் சாயில், பிளாக் சாயில், லேட்ரைட் சாயில், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில், அரிட் அண்ட் டெசர்ட், அப்புறம் சலைன் அண்ட் ஆல்கலைன், பீட்டி அண்ட் மார்ஷி, இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ டோட்டலாக 8 டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இருக்குது. இது எந்தெந்த ஸ்டேட்ஸில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மேப் வச்சே நீங்கள் தெரிஞ்சிடும். மோஸ்ட்டாக நமக்கு இந்த அரிட் அண்ட் டெசர்ட் சாயில் இருக்குது தெரியுமா, அது வந்து இந்த ராஜஸ்தான் இதில் தான் இருக்குன்னு நம்ம மேப்பை தெரிஞ்சுக்கலாம். கரெக்டாக டெசர்ட் சாயில் இது கரெக்டாக. இந்த ஒரு சாயிலில் என்னென்ன கிராப்ஸ்லாம் விளைவிக்க முடியும் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ அடுத்து என்னென்னா, இந்த சார்ட் வச்சு நீங்கள் சொல்லுங்கள் இந்தியாவில் வந்துட்டு எந்த டைப் ஆஃப் சாயில் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எந்த டைப் ஆஃப் சாயில் அதிகமாக இருக்குன்னா பிளாக் சாயில், அதுதான் 29%, அதாவது கிட்டத்தட்ட 30% ஆஃப் இந்தியன் லேண்டில் வந்துட்டு பிளாக் சாயில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கொஸ்டின் உங்களுக்கு எப்படி வரும்னா, விச் டைப் ஆஃப் சாயில் வந்துட்டு இந்தியாவில் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு ஆப்ஷன்ஸில் பிளாக் சாயில், ரெட் சாயில், அலுவியல் சாயில், அதுக்கப்புறம் அரிட் அண்ட் டெசர்ட் சாயில்னு சொல்லுவாங்க. ஸோ பிளாக் சாயில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஈச் டைப் ஆஃப் சாயில்ஸில் வந்து எந்தெந்த கிராப்ஸ்லாம் நம்ம விளைவிக்க முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு வண்டல் மண், அதாவது அலுவியல் சாயில்னு சொல்லுவோம். இந்த அலுவியல் சாயிலில் வந்துட்டு என்னென்ன விளைவிக்க முடியும்னா, நெல், கோதுமை, கரும்பு, எண்ணெய் வித்துக்கள், அதாவது ரைஸு, வீட்டு, சுகர் கேன், ஆயில் சீட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு நம்ம மண்டல் மண், அதாவது அலுவியல் சாயிலில் நம்ம விளைவிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கரிசல் மண், செம்மண், சரளை மண், களிமண், அதுக்கப்புறம் வறண்ட பாலை மண், காடு மற்றும் மலைமண். இந்த ஒரு மண்ணில், அதாவது ஒரு சாயிலில் என்னென்ன நம்ம விளைவிக்க முடியும் அப்படின்ட்டு வரும். இப்போ நமக்கு கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா, ஆப்ஷன்ஸில் வந்துட்டு ஒரு 4-5 கிராப்ஸ் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் நமக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ அலுவியல் சாயிலில் வந்துட்டு கீழே கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷனில் வந்துட்டு நமக்கு எதை வந்துட்டு விளைவிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. இப்போ ரைஸ், சுகர் கேன், வீட்லாம் வந்துட்டு நம்ம அலுவியல் சாயிலில் விளைவிக்க முடியும். அப்போ காஃபி அப்படின்றது தான் விளைவிக்க முடியாது. இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். இந்த சாயிலில் வந்துட்டு எதை வந்துட்டு விளைவிக்க முடியும், எதை விளைவிக்க முடியாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எந்தெந்த சாயிலில் வந்துட்டு எதெல்லாம் விளைவிக்க முடியும்ட்டு. இப்போ இந்த வறண்ட பாலைமண் இருக்குல்ல, இதில் வந்துட்டு நீர்ப்பாசன வசதியுடன் திணை வகைகள், பார்லின்னு சொல்லுவாங்க, பார்லி, அப்புறம் பருத்தி, சோளம், பருப்பு வகைகள் பயிரிடப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீர்ப்பாசன வசதிகள் கொடுத்தோன்னா டெசர்ட் ஏரியாஸில் வந்துட்டு இந்த டைப் ஆஃப் கிராப்ஸ் எல்லாம் நம்ம விளைவிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நிறைய கிராப்ஸ் இருக்குது கரெக்டாக. எல்லா கிராப்ஸையும் வந்துட்டு ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணணும். அதாவது என்னென்ன மேஜர் கிராப்ஸ்லாம் இருக்குது, அது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மேஜர் கிராப்ஸ், அதாவது இந்தியாவில் இருக்கிற மேஜர் கிராப்ஸ் எல்லாம் 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபுட் கிராப்ஸ். இந்த ஃபுட் கிராப்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வீட், மெய்ஸ், ரைஸ், மில்லட்ஸு, அதுக்கப்புறம் பல்சஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபுட் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கேஷ் கிராப்ஸ்லாம் என்ன, சுகர் கேன், டொபாக்கோ, காட்டன், ஜூட், ஆயில் சீட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு கேஷ் கிராப்ஸ். அதுக்கப்புறம் பிளான்டேஷன் கிராப்ஸ் அப்படின்னா டீ, காஃபி, ரப்பர், இதெல்லாம் வந்துட்டு பிளான்டேஷன் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் அப்படின்னா ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸு, வெஜிடபிள்ஸ், இதெல்லாம் வந்துட்டு ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு கிராப்ஸை மேஜராக கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எதெல்லாம் என்னென்ன கிராப்ஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து இப்போ எந்தெந்த சீசனில் வந்துட்டு எந்தெந்த கிராப்ஸ் எல்லாம் விளைவிப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ கேரிஃப் சீசன், இது வந்துட்டு ஜூன்லேருந்து செப்டம்பரில் எதெல்லாம் உற்பத்தி செய்வாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கேரிஃப் சீசனில் ரைஸு, காட்டன், பாஜ்ரா, மெய்ஸ், ஜோவர், துர், இதெல்லாம் வந்துட்டு நார்தர்ன் ஸ்டேட்ஸில் கேரிஃப் சீசனில் வந்துட்டு உற்பத்தி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சதர்ன் ஸ்டேட்ஸில் என்னென்ன பண்ணுவாங்க, ரைஸு, ராகி, மெய்ஸ், ஜோவர், கிரவுண்ட், இதெல்லாம் வந்துட்டு சதர்ன் ஸ்டேட்ஸில் பண்ணுவாங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மொத்தமாக எத்தனை சீசன்ஸ் இருக்குது, மொத்தமாக கேரிஃப் சீசன் ஒன்று இருக்குது, அடுத்து ராபி சீசன், அப்புறம் ஜெயித் சீசன், 3. ஸோ இதெல்லாம் தான் 3 சீசன்ஸு. எந்தெந்த மந்தில் இருக்குது, கேரிஃப் வந்து ஜூன் டு செப்டம்பர், ராபி சீசன் வந்துட்டு அக்டோபர், மார்ச், ஜெயித் சீசன் வந்துட்டு ஏப்ரல் டு ஜூன்.
ஸோ எந்தெந்த சீசனில் வந்துட்டு என்னென்ன விளைவிப்பாங்க அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம கேரப்ஸ்க்கு பார்த்தோம், ராபிக்கும் சைத்துக்கும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்தெந்த கிராப்ஸ் வந்துட்டு எந்தெந்த சீசனில் நார்தர்ன் ஸ்டேட்ஸ்லையும் சதர்ன் ஸ்டேட்ஸ்லையும் விளைய வைப்பாங்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இது சார்ந்து நமக்கு கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வெஜிடபிள்ஸ்ன்னு இருக்கா, இந்த வெஜிடபிள்ஸுங்கிறது இந்த 3 சீசனில் ஜெயிட் சீசன், அதாவது ஏப்ரல் டு ஜூனில் தான் விளைவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு கீ பாயிண்ட்ஸ், ஆப்ஷனில் எலிமினேஷனுக்கு யூஸ் ஆகும். இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மேஜர் கிராப்ஸ் எல்லாம் கேட்டகரைஸ் பண்ணோம் கரெக்டாக, ஃபுட் கிராப்ஸ், கேஷ் கிராப்ஸ், அதுக்கப்புறம் பிளான்டேஷன் கிராப்ஸ் அப்படின்ட்டு. அந்த ஒரு கிராப்ஸும் பற்றி நம்ம என்னென்னு பார்க்கலாம் தெளிவாக. ஃபஸ்ட்டு வந்துட்டு ரைஸ், அதாவது நெல். ரைஸுங்கிறது இந்தியாவோட இண்டிஜினியஸ் கிராப் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது பூர்வீக பயிர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்தியா வந்து ரைஸ் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர், அதாவது செகண்ட் லார்ஜஸ்ட் இந்த வேர்ல்டு. கரெக்டாக, வேர்ல்டுலேயே இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ். அதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த கிராப் வந்துட்டு என்ன டைப் ஆஃப் கிராப் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ட்ராபிக்கல் கிராப், அதாவது ரைஸுங்கிறது ஒரு ட்ராபிக்கல் கிராப் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து ஒரு கிராப், அதாவது ஒரு பயிர்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எந்த டெம்பரேச்சரில் விளையும் அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ரைஸுங்கிறது 24 டிகிரி செல்சியஸ் அண்ட் ரெயின்ஃபால் எவ்வளோ இருக்கணும், 150 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்த சாயிலில் வந்துட்டு இந்த ரைஸுங்கிறது விளையும் அப்படின்னா டீப் ஃபர்டைல் கிளேயி ஆர் லோமி சாயில்ஸ், இந்த சாயிலில் தான் இந்த ரைஸுங்கிறது விளையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக என்ன, ரைஸுங்கிறது 24 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வேணும், அதுக்கப்புறம் 150 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வேணும், அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ட்ராபிக்கல் கிராப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பாயிண்டர்ஸ் மாதிரி இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு இண்டிஜினியஸ் கிராப், அதுவும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ரைஸ் வந்து இந்தியாவிலேயே கண்டுபிடிச்சதா ஒரு வெளிநாட்டிலேருந்து நம்ம கொண்டு வந்ததா அப்படின்ற மாதிரி இண்டிஜினியஸ் கிராப்பு. அப்புறம் ரைஸ் வந்துட்டு வேர்ல்டுலேயே நம்ம வந்துட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசரு. ஸோ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஷின்ஸ் இப்படி தான் மோஸ்ட்டாக வரும். ஸோ அடுத்த டைப் ஆஃப் கிராப் என்னன்னு பார்க்கலாம். வீட், கோதுமை. இந்த கோதுமையும் என்னது, வீட் இஸ் த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபுட் கிராப் ஆஃப் த கண்ட்ரி. அதாவது ரைஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் கிராப் கரெக்டாக, அதுக்கு அடுத்து வீட், அதுதான் இரண்டாவது முக்கியமான கிராப் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 22% ஆஃப் டோட்டல் ஏரியா அண்ட் 34% ஆஃப் டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் இன் த கண்ட்ரி. அதாவது மொத்த ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷனில் 34% வந்துட்டு வீட்டு தான், கோதுமை தான் நம்ம தயாரிக்கிறோம், உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வீட்டுங்கிறத வந்துட்டு எந்த டெம்பரேச்சர் நமக்கு தேவைப்படுதுன்னா, அதாவது சோயிங் பண்ணும்போது 10 to 15 டிகிரி செல்சியஸ் வேணும், அதுக்கப்புறம் அதை உற்பத்தி அதாவது ரைப்பன் பண்ணும்போது 20 to 25 டிகிரி செல்சியஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 85% ஆஃப் இந்தியா வீட் ப்ரொடக்ஷன் கம்ஸ் ஃப்ரம் 5 ஸ்டேட்ஸ். 85% வீட் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு 5 ஸ்டேட்ல இருந்தால் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த ஸ்டேட்ஸு, உத்தரப்பிரதேஷ், அதுக்கப்புறம் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ். இந்த 5 ஸ்டேட்ல இருந்து தான் 85% வீட் ப்ரொடக்ஷன், கோதுமை ப்ரொடக்ஷன் வந்துட்டு இந்தியாவில் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த 5 ஸ்டேட்ஸ் தவிர்த்து பிளாக் சாயில்லாம் எங்கெங்கே இருக்கோ, அதாவது டெக்கான் ஏரியாஸில், இப்போ மகாராஷ்டிரா, குஜராத், இந்த 2 ஸ்டேட்ஸும் வந்துட்டு கோதுமை அதாவது வீட் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மேஜராக இந்த 5 ஸ்டேட்ஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வீட்டை விளைவிக்கிறதுக்கு வந்துட்டு எந்த டெம்பரேச்சர் தேவைப்படுதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 10 to 15 வந்துட்டு சோயிங் பீரியடுக்கு வேணும், 20 to 25 வந்துட்டு அறுவடை பண்ணும்போது, அதாவது ரைப்பன் ஆகும்போது. ஸோ இதெல்லாம் தான் வீட் பற்றி. ஸோ அடுத்து என்னென்னா ஜோவர், சோளம். இது வந்து இட் இஸ் அ தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஃபுட் கிராப் ஆஃப் அவர் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. இது இண்டிஜினியஸ் பிளான்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்லேருந்து கொண்டு வந்த கிராப் தான் இந்த ஜோவர் அப்படிங்கிறது. த பிளான்ட் ஹஸ் அ டெண்டன்சி டு க்ரோ இன் அட்வர்ஸ் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். ஸோ அதாவது இந்த அட்வர்ஸ் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால் என்னென்னா, இப்போ இன்கேஸ் தண்ணி இல்லாத சாயில்ஸ்லையும் வந்துட்டு இந்த சோளத்தை வந்துட்டு நம்ம விளைவிக்க முடியும் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் இட்ஸ் கிரெயின்ஸ் ஆர் ரிச் இன் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். ஸோ இந்த இது நம்ம ஏன் தெரிஞ்சு வச்சுக்கணும்னா, நமக்கு கொஸ்டின்ஸில் எப்படி இருக்குன்னா, எந்த கிராப் வந்து ரிச் இன் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் அப்படின்னு நம்ம கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி ஒரு கொஸ்டினும் வந்திருக்கு, உங்கள் ஒர்க் ஷீட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். விச் கிராப் இஸ் ரிச் இன் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் அப்படின்ட்டு ஆப்ஷனில் வந்துட்டு ரைஸு, வீட்டு, அதுக்கப்புறம் ஜோவர், சுகர் கேன் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின் நீங்கள் பார்ப்பீங்க ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் அஸ் அ ஃபோடர் இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. அதாவது நாட்டில் வந்து பல பகுதிகளில் கால்நடை தீவனமாகவும் இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னது, ஜோவரை. அதுக்கப்புறம் ஜோவர் இஸ் எசென்ஷியலி கிராப் ஆஃப் பெனின்சுலர் இந்தியா. அதாவது பெனின்சுலர் இந்தியா, சதர்ன் இந்தியாவில் தான் ஜோவரை வந்து அதிகமாக விளைவிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முக்கியமாக எந்தெந்த ஸ்டேட்ஸு, மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், இவங்களாம் தான் லீடிங் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஜோவர். அதாவது சோளம் வந்துட்டு மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ் இந்த ஸ்டேட்ஸில் தான் வந்துட்டு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பாஜ்ரா, கம்பு. இந்த பாஜ்ராங்கிறது இதுவும் இண்டிஜினியஸ் பிளான்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா. ஸோ நம்ம ரைஸ் மட்டும்தான் இண்டிஜினியஸ் கிராப் ஆஃப்
இந்தியான்னு பார்த்தோம். பாஜ்ரா, ஜோவர் ரெண்டுமே இண்டிஜினஸ் பிளான்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா. இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து என்னன்னா, இந்த பாஜ்ராங்கிறது இதுவும் கால்நடைகளுக்கு வந்துட்டு உணவாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இட் இஸ் அ கிராப் ஆஃப் ட்ரை ரீஜன். அதாவது தண்ணி இல்லாத ரீஜன்லயும் வந்துட்டு இந்த பாஜ்ரா, இந்த கம்ப வந்துட்டு நம்ம விளைவிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஸ்டேட் வந்துட்டு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பாஜ்ரா அப்படின்னா ராஜஸ்தான். அதுதான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பாஜ்ரா. ஃபாலோட் பை அடுத்து என்னென்ன ஸ்டேட்ஸ்? உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, குஜராத், மகாராஷ்டிரா. மோஸ்டா அதிகமாக எந்தெந்த ஸ்டேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஆர்எல்ஸ் ஏதாவது ஒரு ஸ்டேட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரியான ஸ்டேட்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாஜ்ரா அப்படின்னா ராஜஸ்தான் தான் வந்துட்டு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பாஜ்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது இண்டிஜினஸ் பிளான்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கான்னு தெரிஞ்சுக்கணும். இதை அதாவது கால்நடைகளுக்கு இதை பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் இது ட்ரை ரீஜன்ஸ்லையும் இதை விளைவிக்க முடியும். இந்த மாதிரி சில முக்கியமானதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபுட் கிராப்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம் கரெக்டாக. ரைஸு, வீட்டு, அதுக்கப்புறம் ஜோவர், பாஜ்ரா இதெல்லாம் வந்துட்டு ஃபுட் கிராப்ஸ். இது எந்தெந்த டெம்பரேச்சரில் விளையும், எந்தெந்த ஸ்டேட்ஸில் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எந்த ஸ்டேட் வந்துட்டு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் இந்த ஃபுட் கிராப்ஸ், இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது சார்ந்தும் நமக்கு கொஷின்ஸ் அதிகமாக வரும். ஸோ இப்போ அடுத்து கேஷ் கிராப்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் சீட்ஸ் அண்ட் ஜூட்ஸ். ஆயில் சீட்ஸ் அப்படிங்கிறது ஒரு கேஷ் கிராப் கரெக்டாக. அது வந்து இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஃபேட்டு அண்ட் ஆயில் இந்த இந்தியன் டயட். அதாவது ஆயில் சீட்டுங்கிறது சோர்ஸ் ஆஃப் ஃபேட் அண்ட் ஆயில். ஓகேவா? இட் இன்க்ளூட்ஸ் எந்தெந்த ஆயில் சீட்ஸ்லாம் இருக்குது? கிரவுண்ட் நட், ரேப் சீட், மஸ்டர்டு, செசாமே, லின்சீட், சன்ஃப்ளவர், கேஸ்டரு, அப்புறம் காட்டன், நைஜர். இதெல்லாம் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் சீட்ஸ் ஆக்சுவலாக. இதெல்லாம் எதுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, யூஸ்ட் ஃபார் லூப்ரிகன்ஸ், வார்னிஷ், அப்புறம் மெடிசினல் பர்பஸஸ்க்கு இது யூஸ் பண்ணுவாங்க. பர்ஃப்யூம்ஸு, கேண்டில், சோப்ஸ், மேன்யூர், கேட்டில் ஃபீட் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஆயில் சீட்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் குஜராத் தான் வந்துட்டு லார்ஜஸ்ட் ஆயில் சீட் ப்ரொடியூசிங் ஸ்டேட் அப்படின்ட்டு. இந்தியாவில் குஜராத் தான் லார்ஜஸ்ட் ஆயில் சீட் ப்ரொடியூசிங் ஸ்டேட்டு. அப்புறம் இந்தியாங்கிறது செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கிரவுண்ட் நட் ஆஃப்டர் சைனா. நம்ம டைப்ஸ் ஆஃப் ஆயில் சீட்ஸ் பார்த்தோமா, அதில் வந்து கிரவுண்ட் நட் சீட் இருக்குல்ல, இந்த கிரவுண்ட் நட்டில் வந்துட்டு இந்தியாங்கிறது செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு யார்? சைனா. ஸோ அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து ஜூட். ஜூட்டுங்கிறதும் ஒரு ட்ராபிக்கல் ஃபைபர் கிராப். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இட் க்ரோஸ் வெல் இன் த அலுவியல் சாயில். அதாவது ஜூட்டுங்கிறது ட்ராபிக்கல் ஃபைபர் கிராப்னு பார்த்தோமா, அது வந்து எந்த டைப் ஆஃப் சாயிலில் விளையும் அப்படின்னு பார்த்தோம்னா அலுவியல் சாயிலில் தான் விளையும். அதுக்கப்புறம் இட் ப்ரொவைட்ஸ் ரா மெட்டீரியல் ஃபார் ஜூட் இண்டஸ்ட்ரி. அதாவது ஜூட்லேருந்து வரதெல்லாம் ஜூட் இண்டஸ்ட்ரிக்கு தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேனுஃபேக்சரிங் கன்னி பேக்ஸ், அதுக்கப்புறம் கார்பெட்ஸ், ரோப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயாரிக்கிறதுக்கு இந்த ஜூட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ எந்த ஸ்டேட் வந்து அதிகமாக ஜூட்டை கல்டிவேட் பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த ஸ்டேட் பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால் இஸ் த லீடிங் ஸ்டேட் இன் போத் கல்டிவேஷன். அதாவது கல்டிவேட் பண்ணுறதும் சரி, ப்ரொடக்ஷன்லையும் சரி, ஜூட்டோட ப்ரொடக்ஷன் அண்ட் கல்டிவேஷனில் வெஸ்ட் பெங்கால் தான் ஃபஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு யார் எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னா பீகார், அசாம், மெகாலயா. ஸோ இதில் முக்கியமாக என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னா, ஜூட்டுங்கிறது வெஸ்ட் பெங்காலில் தான் அதிகமாக கல்டிவேட்டும் பண்ணுறாங்க, ப்ரொடியூஸும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜூட்டுங்கிறது அலுவியல் சாயிலில் தான் நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ட்ராபிக், இட் இஸ் அ ட்ராபிக்கல் ஃபைபர் கிராப், அதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அடுத்து என்னன்னு பார்ப்போம். காட்டன், பருத்தி. ஸோ காட்டனுங்கிறது இட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஷ் கிராப். இதுதான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்டே நம்ம பார்த்தோம்ல, ஃபுட் கிராப்பு, கேஷ் கிராப்பு, அப்புறம் பிளான்டேஷன்ஸு, ஹார்டிகல்ச்சர். ஸோ நீங்கள் கொஷின்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு காட்டன் இஸ் எ கேஷ் கிராப். இட் ப்ரொவைட்ஸ் ரா மெட்டீரியல் டு தி லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. அதாவது காட்டன் இண்டஸ்ட்ரிக்கு தான் இது ரா மெட்டீரியலாக யூஸ் ஆகுது. அடுத்து இந்தியா ரேங்க்ஸ் செகண்ட் நெக்ஸ்ட் டு சைனா. ஃபர்ஸ்ட் வந்து யார் இருக்குது? சைனா. ப்ரொடக்ஷன் ஆஃப் காட்டனில் வந்துட்டு இந்தியா வந்துட்டு செகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். about 79% of total area and production of cotton வந்துட்டு எந்தெந்த ஸ்டேட்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், பஞ்சாப். இந்த ஸ்டேட்ஸில் தான் வந்துட்டு காட்டனோட அதாவது 79% கிட்டத்தட்ட 80% காட்டன் வந்துட்டு இந்த ஸ்டேட்ஸில் தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து காட்டன் பற்றி. அடுத்து என்னன்னு பார்ப்போம். சுகர் கேன், கரும்பு. இதை வந்துட்டு முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னா, சுகர் கேனில் வந்துட்டு கியூபா மற்றும் பிரேசிலுக்கு அடுத்தபடியாக 3வது இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷனில் வந்துட்டு பிரேசில், கியூபா இந்த நாடுக்கு அடுத்து சுகர் கேனில் வந்துட்டு தேர்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடக்ஷன். இதுதான் சுகர் கேன் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கரும்பு வந்துட்டு எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது சர்க்கரை உற்பத்தியை தவிர வெல்லம், நாட்டு சர்க்கரை, சாராய தொழிற்சாலைகள், கரும்பு சாறு மற்றும் காகித தொழிற்சாலைக்கு தேவையான
கரும்பு சக்கைகளையும் அளிக்கிறது. எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் வந்துட்டு இந்த கரும்பு யூஸ் ஆகுது, ஒரு ரா மெட்டீரியலாக போகுது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது, அதாவது 3rd லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் கேன், அதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அடுத்து என்னன்னு பார்ப்போம். பிளான்டேஷன் கிராப்ஸ். பிளான்டேஷன் கிராப்ஸ்லாம் என்னென்ன வரும்? டீ, காஃபி, அதுக்கப்புறம் ஸ்பைசஸ். ஸோ அதை பற்றி பார்ப்போம். பிளான்டேஷன் கிராப்பில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கிராப் என்னதுன்னா டீ பிளான்ஸ் ரெக்வைர்ஸ் ஹை ரெயின்ஃபால், அதாவது அதிகமாக மழை வேணும். அடுத்து இந்தியா இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டீன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா சைனா. அதுக்கடுத்து எந்த ஸ்டேட்டில் வந்துட்டு டீ ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அசாமில் தான். அசாம்ன்ற மாநிலத்தில் தான் டீ ப்ரொடக்ஷன் இட் இஸ் அ லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டீ இன் இந்தியா. அப்புறம் 2 மேஜர் வெரைட்டிஸ், 2 டைப் ஆஃப் வெரைட்டி தான் வந்துட்டு இந்தியாவில் க்ரோ பண்ணுறாங்க. ஒன்று வந்துட்டு புஹி, அடுத்து வந்து அசாமிகா. இந்த 2 டைப் ஆஃப் டீ வெரைட்டியை தான் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, க்ரோ ஆகுது. அப்புறம் இட் ரெக்வயர்ஸ் ஹியூமிட் அண்ட் ஹில்லி கிளைமேட், அதாவது மோஸ்ட்டாக ஹில் ஏரியாஸில் தான் இந்த மாதிரி டீ அண்ட் காஃபி பிளான்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு அசாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு. அது போக வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரியான ஸ்டேட்ஸில் வந்துட்டு டீ விளைவிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து காஃபியில் வந்து 2 டைப் ஆஃப் வெரைட்டிஸ். ஒன்று வந்து அராபிகா, ராபஸ்டா. இந்த அராபிகாங்கிறது தான் ஹை குவாலிட்டி காஃபி. இட் இஸ் மோஸ்ட்லி கல்டிவேட்டட் இன் இந்தியா. வந்துட்டு அராபிகான்ற ஒரு டைப் ஆஃப் வெரைட்டி தான். இந்தியா வந்து 7th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இன் த வேர்ல்டு. காஃபியில் வந்துட்டு இந்தியா வந்து 7th. டீயில் வந்துட்டு இந்தியா இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட். அதுக்கப்புறம் டீ வந்துட்டு அசாமில் தான் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ காஃபின்னு பார்த்தோன்னா எந்த ஸ்டேட்டு? கர்நாடகா ஸ்டேட்டில் தான் காஃபி ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது. அதாவது 71% ஆஃப் இந்தியாவோட காஃபி ப்ரொடக்ஷன் வந்துட்டு கர்நாடகாவில் தான் இருக்குது. ஸோ இது நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். டீன்னு எடுத்துக்கிட்டோன்னா அசாம், காஃபின்னு எடுத்துக்கிட்டோன்னா கர்நாடகா. இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். இதில் வந்துட்டு நம்ம 7th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். எந்தெந்த டைப் ஆஃப் வெரைட்டிஸ்ன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து என்னது? ரப்பர் பிளான்டேஷன்ஸ் வந்துட்டு கேரளாவில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க 1902. அதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டு இட் நீட்ஸ் ஹாட் அண்ட் வெட் கிளைமேட், அதாவது கிளைமேட் ஹாட்டாகவும் இருக்கணும், அதே மாதிரி சில நேரங்களில் மழை பெய்யணும்னு சொல்கிறாங்க. டெம்பரேச்சர் பாருங்கள், மோர் தென் 20 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். ரெயின்ஃபால் மோர் தென் 300 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மேஜர் ப்ரொடியூசிங் ஏரியாஸ், அதாவது ரப்பர் வந்து முக்கியமாக எந்தெந்த ஸ்டேட்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, அப்புறம் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். இந்த மாதிரியான ஸ்டேட்ஸில் தான் ரப்பர் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா இந்த ஸ்டேட்ஸ்லாம் நமக்கு மோர் தென் 20 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருக்கும். அதுக்கப்புறம் ஸோ இந்த ஸ்டேட்ஸில் தான் நமக்கு மோஸ்ட்டாக சவுத் வெஸ்ட் மான்சூனும் இருக்கும், நார்த் ஈஸ்ட் மான்சூனும் இருக்கும். அதாவது ஒரு ஜூன் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் நமக்கு மழை அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் ரெயின்ஃபால் மோர் தென் 300 சென்டிமீட்டர் இருக்கிற ஊரில் தான் இந்த ரப்பர் பிளான்டேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து ஸ்பைசஸில் வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஏன்ஷியன்ட் பீரியட்ல இருந்துட்டு ஸ்பைசஸ் வந்துட்டு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி வெளிநாடுகளுக்கு வந்துட்டு நம்ம ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இது வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஃப்ளேவரிங் ஃபுட், அதாவது ஃபுட்டுக்கு நம்ம பயன்படுத்துவோம். கரெக்டாக? அது தவிர்த்து மெடிசன்ஸு, டைஸ், பர்ஃப்யூம்ஸு இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இந்த ஸ்பைசஸ் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் ஸ்பைசஸ்ல நிறைய ஸ்பைசஸ் இருக்குது. என்னென்ன ஸ்பைசஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா பெப்பரு, சில்லிஸ், டர்மரிக், ஜிஞ்சர், கார்டமம், க்ளோவ், அப்புறம் அரேக்கா நட். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு டர்மரிக் அப்படிங்கிறதுக்கு ஒரு நேஷனல் போர்டு கிரியேட் பண்ணாங்க. அந்த நேஷனல் போர்டோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். ஸோ அது வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னா தெலுங்கானா ஸ்டேட்டில் இருக்குது. அது எந்த சிட்டின்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். அடுத்து ஸ்பைசஸில் வந்துட்டு எந்த ஸ்டேட் வந்து இட் இஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்னு பார்த்தோம்னா கேரளா இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் ஸ்பைசஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்த கிராப்ஸில் வந்துட்டு நம்ம எல்லா கிராப்ஸும் வந்துட்டு ஒரு ஸ்டேட்ஸில் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு டேபிள் எடுத்து போட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடில் வந்து என்னென்ன கிராப்ஸு, என்னென்ன பிளான்டேஷன்ஸ்லாம் பார்த்தோன்னு எழுதி வச்சுட்டு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் எந்த ஸ்டேட் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகாது. அதுக்கப்புறம் இந்தியா வந்துட்டு அந்த ப்ரொடக்ஷனில் வந்துட்டு செகண்டில் இருக்கோமா ஃபர்ஸ்ட்டில் இருக்கோமா அதுவும் நீங்கள் நம்பர் எழுதி வச்சுக்கணும். இப்படி எழுதி வைக்கலன்னா நம்ம இவ்வளோ இது படித்தது வந்து கன்ஃபியூஸ் ஆகும். மோஸ்ட்டாக இவ்வளோ வரைக்கும் பார்த்தது வந்துட்டு நம்ம ஃபேக்ட்ஸ் தான் பார்த்தோம். கரெக்டாக? ஸோ இந்த ஃபேக்ட்ஸ்லாம் நீங்கள் ஒரு டேபிள் மாதிரி போட்டு வச்சாதான் நமக்கு படிக்க ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரிவைஸ் பண்ணவும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து என்னென்னா இந்தியாவில் நடந்த முக்கிய வேளாண் புரட்சிகள், அதாவது கிரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன் அந்த மாதிரி படிச்சிருப்போம். கரெக்டாக? இதில் டைப்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன் இருக்குது. இப்போ நமக்கு தெரிகிற மாதிரி பார்த்தோன்னா வெண்மை புரட்சி, அதாவது ஒயிட் ரெவல்யூஷன் சொல்லுவோம். இதில் வந்துட்டு எதை ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பால் உற்பத்தி, அதாவது மில்க் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்துறதுக்குன்னு கொண்டு வந்தது தான் இந்த வெண்மை புரட்சி, அதாவது ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன். இப்போ அதுக்கடுத்து நம்ம பசுமை புரட்சின்னு படிச்சிருப்போம். கரெக்டாக? கிரீன் ரெவல்யூஷன் இது எதுக்கு? உணவு தானியங்களுக்கு. அதே மாதிரி ஈச் டைப் ஆஃப் ரெவல்யூஷன் நம்ம பார்க்கணும். புரட்சிகள், மஞ்சள் புரட்சிங்கிறது எண்ணெய் வித்துக்கள், அதாவது ஆயில் சீட்ஸுக்கு. கரெக்டாக? அதுக்கப்புறம் அந்த ஆயில் சீட்ஸில் ஸ்பெசிஃபிக்காக கடுகு, சூரியகாந்திக்கு. அப்புறம் நீல புரட்சிங்கிறது ப்ளூ ரெவல்யூஷன் பார்த்தோமா, மீன்கள் உற்பத்திக்குன்னு. அப்போனா என்ன ஆகுனா மீன்கள் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துறது, அப்புறம் ஏற்றுமதி இறக்குமதிக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி பண்ணுறது, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி முக்கியமான நம்ம ரெவல்யூஷன்ஸ்லாம் எடுத்து பார்த்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து வெள்ளி புரட்சி, இது வந்து சில்வர்,
சிவப்பு புரட்சிங்கிறது ரெட்டு. இதெல்லாம் முக்கியமான ரெவல்யூஷன்ஸ். இந்த ரெட் ரெவல்யூஷனுங்கிறது இறைச்சி உற்பத்தி, தக்காளி உற்பத்தி. ஸோ இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் வந்துட்டு. இது வந்துட்டு எந்த ரெவல்யூஷனில் வந்துட்டு எதெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கொஷினில் நமக்கு கேட்டாங்கன்னா இப்போ க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது உணவு தானியங்கள். ரெட் ரெவல்யூஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது இறைச்சி உற்பத்தி, அப்புறம் தக்காளி உற்பத்தி, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இந்தந்த ரெவல்யூஷன் வந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது சார்ந்த கொஷின்ஸும் வரும். ஸோ இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ் பார்த்தோம். அந்த ஒரு கிராப்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ரெவல்யூஷன் மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க. அதாவது புரட்சின்று. இப்போ ஒயிட் ரெவல்யூஷன், க்ரீன் ரெவல்யூஷன், எந்தெந்த ரெவல்யூஷனில் வந்துட்டு எந்தெந்த கிராப்ஸை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணாங்க அது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பார்க்கலாம்னா சில இந்தியாவில் இருக்க முக்கியமான நேஷனல் போர்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஜிபே, பேடிஎம் யூஸ் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ அதுக்கு மோஸ்ட்டாக நமக்கு பேக் எண்டில் ஒர்க் ஆகுது என்னன்னு பார்த்தோன்னா யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், அதாவது யூபிஐ. யூபிஐன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ். ஸோ அந்த யூபிஐங்கிறது இன்ஸ்டன்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அதாவது 2 பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நடுவில் மொபைல் பிளாட்ஃபார்ம், அதாவது ஒரு மொபைல் இருந்துச்சுன்னா 2 பேங்க் அக்கௌண்ட்ஸ்க்கு நடுவில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இந்த யூபிஐன்றதை யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க தான் டெவலப் பண்ணாங்க. எந்த வருஷத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா 2016. ஸோ 2016 நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றவங்க தான் இந்த யூபிஐயை டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த யூபிஐ வச்சு என்ன பண்ண முடியும்னா சிம்பிளாக 2 பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நடுவில் நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் 24/7. அதாவது 24 மணி நேரம், வாரத்தில் 7 நாள். அதாவது எந்த டைம்லையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலான்றதுக்காண்டி தான் அந்த யூபிஐன்றது ஒன்று கொண்டு வந்தாங்க. அடுத்து இந்த நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு பார்த்தோம் தெரியுமா, அதை பற்றி என்னன்னு பார்ப்போம். ஸோ நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்த இன்ஸ்டியூஷனை வந்து யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இனிஷியேட்டிவ் வாஸ் லான்ச்டு பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ அண்ட் இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷன். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூஷன் கொண்டு வந்தாங்க. அவங்க தான் அதுக்கப்புறம் யூபிஐ அப்படின்ற ஒரு மொபைல் பிளாட்ஃபார்மை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து எந்த ஆக்ட் கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் 2007 கீழே தான் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷனை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இந்தியன் பேங்க் அசோசியேஷனும் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம எப்படி தெரிஞ்சு வச்சுக்கணும்னா பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு இருக்கா, அந்த ஆக்ட் கீழே தான் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூஷனை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி யூபிஐ அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. யூபிஐனா என்ன, யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த யூபிஐ வச்சு நம்ம 2 பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நடுவில் நம்ம ஈஸியாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலான்றதுக்காண்டி தான் இந்த யூபிஐன்றதை ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது சார்ந்த ஒரு கொஸ்டின் பார்ப்போம். வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் யூபிஐ இன் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்? யூபிஐயோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்ட்டு ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இப்போ எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக ஒரு கொஷின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரீசெண்டாக டெவலப்பிங்கில் இருக்கிற விஷயத்தை பற்றி ஒன்று ஃபுல் ஃபார்ம் வரும், இல்லைனா அது யார் கொண்டு வந்தாங்க, எந்த நேஷனல் போர்டு, எந்த இன்ஸ்டியூஷன் கொண்டு வந்தது, எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்ற கொஷின் அதிகமாக நமக்கு இருக்குது. அதாவது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்ற கொஷின்ஸ் வரும், இல்லைனா எந்த இன்ஸ்டியூட் கொண்டு வந்தாங்க, எந்த சட்டத்துக்கு கீழே, எந்த ஆக்ட் கீழே அது வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த யூபிஐங்கிறது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கீழே தான் வருது. அதோட ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். அது வந்து எந்த ஆக்ட் கீழே வருதுன்னா பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் கீழே வருது அப்படி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து முக்கியமான இருக்கிற இந்தியாவில் இருக்கிற முக்கியமான இன்ஸ்டியூஷன்ஸ் என்னன்னா நபார்டு, பிஏஎஸ், எஃப்எஸ்எஸ்ஐ, செபி. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 4 ஃபுல் ஃபார்ம்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். நபார்டுக்கு வந்துட்டு நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். அடுத்து பிஏஎஸ்க்கு வந்து பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். எஃப்எஸ்எஸ்ஐக்கு வந்துட்டு ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. செபிக்கு வந்துட்டு செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ முக்கியமான இன்ஸ்டியூஷன்ஸோட ஃபுல் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த 4 ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு இதுதான். ஸோ இது ஒவ்வொன்றும் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், பிஏஎஸ். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லி. அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வேலை பார்க்குதுன்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த மினிஸ்ட்ரி கீழே தான் இந்த பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸுங்கள வேலை பார்க்குது. அடுத்து ஸோ இந்த பிஏஎஸ்ங்கிறது எந்த ஆக்ட் கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 1986. அதுக்கப்புறம் இந்த ஆக்டை வந்து 2016 அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2016 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆக்ட் கீழே தான் இந்த பாடி வந்திருக்கு. அடுத்து இவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இட் ஃபார்முலேட் ஸ்டாண்டர்ட்ஸ், சர்டிஃபைஸ் ப்ராடக்ட், அதாவது ஐஎஸ்ஐ மார்க், ஹால் மார்க், இதெல்லாம் வந்துட்டு இந்த பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இட் ஆப்ரேட்ஸ் டெஸ்டிங் லேப்ஸ், அதாவது பொருட்கள்லாம், அதாவது
ஸ்டாண்டர்டாக செக் பண்ணணும்னா அதுக்குன்னு லேப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவில் தயாரிக்கிற பொருட்கள்லாம் வந்துட்டு அது ஸ்டாண்டர்டாக இருக்கா, அதுக்கு வந்துட்டு ஐஎஸ்ஐ முத்திரை கொடுக்கறதுக்கு ஒரு லேப்ஸ் யூஸ் பண்ணி அந்த லேப்ஸில் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஒரு பொருளையும் டெஸ்ட் பண்ணி ஒன்றுத்துக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சர்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க அந்த பொருளுக்கு. ஸோ இதுதான் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. அது எந்த மினிஸ்ட்ரி கீழே வேலை பார்க்குதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். எந்த ஆக்ட் கீழே வேலை பார்க்குதுன்னு கேட்டாங்கன்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 1986. இவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொருளுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அப்புறம் அதுக்கு சர்டிஃபை பண்ணுவாங்க. என்ன மாதிரியான சர்டிஃபிகேஷன்னா ஐஎஸ்ஐ மார்க்கு, ஹால் மார்க்கு, அதுக்கப்புறம் அதுக்குன்ட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு லேப்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பேஸ்ட் ஒரு கொஷின் பார்ப்போம். Where is the headquarters of Bureau of Indian Standards located? BIS ஓட headquarters எந்த ஊர்ல இருக்கு? ஆப்ஷன்ஸ்ல மும்பை, கொல்கட்டா, நியூ டெல்லி, சென்னை. இதுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணலாம். நியூ டெல்லி. ஸோ அடுத்த இன்ஸ்டியூஷன் என்னன்னு பார்ப்போம். நபார்ட், நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இதோட ஃபுல் ஃபார்ம் நம்ம பார்த்தோம் கரெக்டாக. ஸோ இந்த நபார்ட் அப்படின்ற பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா ரூரல் ஏரியாஸில் அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணுறதுக்கு சில காசு கொடுக்கறது ஆர் லோன் கொடுக்கறது, அதுக்கான சில டெக்னாலஜிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தான் இந்த நபார்ட் அப்படின்ற ஒரு பேங்க் இருக்குது. ஸோ இவங்களை பற்றி என்னன்னு பார்ப்போம். ஸோ இது நிறுவப்பட்ட ஆண்டுன்னு பார்த்தோம்னா 12th ஜூலை 1982 பாராளுமன்றம் சட்டத்தின் கீழ் வந்துட்டு இது நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதோட தலைமையிடம் எங்கன்னு பார்த்தோம்னா மும்பை, மகாராஷ்டிராவில் இருக்குது. இப்போதைய இதோட சேர்மன் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா ஷாஜி, கேவி ஷாஜி. அவர் தான் இப்போதைய சேர்மன் தலைவர்னு சொல்லுவாங்க. அடுத்து இதோட உரிமம் வந்துட்டு 100% இந்தியன் அரசு. அதாவது நபார்டு அப்படின்ற பேங்க் வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் தான் 100% ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இது என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயம் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டிற்கு கடன் மற்றும் ஆதரவை வழங்குகிறது. அதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிற அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்றதுக்கு கடன் கொடுக்கறதுக்கு தான் இந்த நபார்டு அப்படின்ற ஒரு பேங்க் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இதோட முக்கியமான அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது எங்களோட முக்கியமான கோல் என்னன்னு பார்த்தோம்னா நிலையான சமமான விவசாயம் மற்றும் கிராமப்புற செழிப்பை மேம்படுத்துவதற்காக செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் நபார்டை பத்தி சில முக்கியமானது. ஸோ இதுலயும் நமக்கு கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு, இப்போ இதோட கரண்ட் சேர்மன் யாரு, அதுக்கப்புறம் இது வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஓன் பண்ணுது, இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்றத கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு வரும். சரி, இப்போ அடுத்து என்ன இன்ஸ்டியூஷன் பார்க்கலாம். FSSAI. இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இது நிறுவப்பட்ட ஆண்டு வந்து இப்போ 2008. உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை சட்டம் 2006 கீழ் தான் இந்த FSSAI அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூஷனை கொண்டு வந்திருக்காங்க. 2008 தான் கொண்டு வந்திருக்காங்க. 2006 இந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. 2008 தான் இந்த இன்ஸ்டியூஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து இதோட தலைமையிடம் எங்க இருக்கு? புதுடெல்லி. புதுடெல்லியில நம்ம இன்னொரு இன்ஸ்டியூஷனோட தலைமையிடம் பார்த்தோம்ல, என்னது? பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸும் நியூ டெல்லியில தான் இருக்கு. FSSAIயோட ஹெட் குவார்ட்டர்ஸும் நியூ டெல்லியில தான் இருக்கு. இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம நபார்டு பார்த்தோம் கரெக்டா, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? மும்பையில் இருக்கு. ஸோ இதுவுமே நீங்கள் ஒரு பாக்ஸஸ் போட்டுக்கலாம். நபார்டு, FSSAI, அதுக்கப்புறம் BIS, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, ஸோ அது எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, அதுக்கப்புறம் அதோட முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன, அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வேலை பார்க்குதுன்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்னு சொல்லுவாங்க. அதாவது சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் கீழே தான் இந்த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்த FSSAIங்கிற இன்ஸ்டியூட் வந்துட்டு எதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் கீழே வருதுன்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இவங்க தான் ஸ்டாண்டர்ட் பார்ப்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபுட் ப்ராடக்ட் வந்து தயாரிக்கிறாங்கன்னா அது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கான தன்மையில் தான் இருக்கா, இல்லை ஏதாவது கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்களா, கெமிக்கல் ஆட் பண்ணாமல் இருக்காங்களா, உடலுக்கு வந்து எதுவும் பாதிப்பு ஏற்படுமா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் கீழே வச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்களோட முக்கியமான விஷயம் என்னன்னா உணவு பாதுகாப்பு மற்றும் அதன் தரத்தை ஒழுங்குபடுத்தி மேற்பார்வையிடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இதோட இன்னொரு அப்ஜெக்டிவ் என்னன்னா நுகர்வோர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக உணவுப் பொருட்களுக்கான தரநிலைகளை உருவாக்குகிறது. அதாவது ஒரு உணவுப் பொருட்களுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வருவாங்க இந்த FSSAI அப்படின்றவங்க. ஸோ இதுதான் FSSAI பற்றி. அது எந்த வருஷம் நிறுவப்பட்டதுன்னா 2008. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில். அதுக்கப்புறம் அது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அதாவது சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் கீழ் வருது. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி அது கரெக்டான ஸ்டாண்டர்டில் இருக்கா, அது எல்லா மக்களும் சாப்பிட்ற தன்மையில் இருக்குமா அப்படின்றது தான் இவங்க பார்ப்பாங்க மோஸ்ட்டாக. ஸோ அடுத்த போர்டு என்னென்னா கோகனட் டெவலப் போர்டு, அதாவது தென்னை வளர்ச்சி வாரியம். இது பற்றி என்னென்னு பார்ப்போம். இட் இஸ் அ ஸ்டாட்யூட்டரி பாடி. ஸ்டாட்யூட்டரி பாடினா என்ன அர்த்தம்னா ஏதாவது ஒரு சட்டத்துக்கு கீழே ஒரு இன்ஸ்டியூஷனோ ஒரு போர்டோ டெவலப் பண்ணுறாங்கன்னா அது கிரியேட் பண்ணுறாங்கன்னா அதை வந்து நம்ம ஸ்டாட்யூட்டரி பாடின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் எந்த மினிஸ்ட்ரி கீழே? மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். எந்த வருஷம்? 1981.
இந்த கோகனட் டெவலப்மெண்ட் போர்டோட எய்ம் என்னன்னா இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் கோகனட் கல்டிவேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரி வித் ஃபோக்கஸ் ஆன் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் அண்ட் ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷன். அதாவது கோகனட் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியை வந்துட்டு அதோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த போர்டு வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா கொச்சியில் இருக்குது. இதோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அடாப்டிங் மெஷர்ஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் கோகனட் இண்டஸ்ட்ரி, இம்பார்ட்டிங் டெக்னிக்கல் அட்வைஸ், ப்ரொவைடிங் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். அதாவது இந்த போர்டு என்ன பண்ணுவாங்கன்னா கோகனட் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்கு சில முக்கியமான ஒரு புதுசாக ஏதாவது டெக்னாலஜிஸ் வந்துச்சுன்னா அந்த டெக்னாலஜிஸை வந்துட்டு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், காசு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அது கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு பண்ணுவாங்க. அதாவது தென்னை சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்துட்டு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு பற்றி. ஸோ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள், கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரின்னு கேட்டுறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸு, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ். எந்த மினிஸ்ட்ரிக்குள்ள வேலை பார்க்கும்? இப்போ தான் நம்ம பார்த்தோம். கோகனட் டெவலப் போர்டுங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். ஸோ இப்போ நம்ம என்னென்ன முக்கியமான நேஷனல் போர்ட்ஸ்லாம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு நபார்டு, அது ஒரு பேங்க்னு பார்த்தோம் கரெக்டாக. அடுத்து BIS, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்து FSSAI, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அப்புறம் கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு. இது சார்ந்து இன்னும் நிறைய நேஷனல் போர்ட்ஸ் இருக்குது. அதை வந்துட்டு இனி வர வகுப்பில் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்த நேஷனல் போர்ட்ஸ்லாம் நீங்கள் ஒரு டேபிள் மாதிரி போட்டு அது எந்த சட்டத்தின் கீழ் வருது, அது எதுக்கு, அதோட ஃபங்க்ஷன் என்ன, அதோட அப்ஜெக்டிவ் என்ன, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னன்னு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் ஈஸியாக இருக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வகுப்பில் நம்ம சில முக்கியமான மிஸ்லினியஸ் டாபிக்ஸ், அதாவது பாலிட்டி, ஹிஸ்ட்ரி இல்லாமல் சில முக்கியமான அதர் ஜென்ரல் நாலேஜஸ்லாம் பார்த்தோம். அடுத்த வகுப்பில் வந்துட்டு இதுக்கப்புறம் சில முக்கியமான டாபிக்ஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.